நாடு முழுவதும் டெலிகிராம் பயன்பாட்டிற்கு தற்காலிக தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த தடையானது எதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை வழங்கலாம். நீட் தேர்வு கடந்த மே மாதம் நடைபெற்ற போது வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வரும் 22ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை டெலகிராம் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒரு வார காலம் மட்டும் டெலகிராம் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெலகிராம் செயலி மூலமாக கடந்த முறை பல்வேறு தேர்வு மையங்களுக்கு இந்த நீட் தேர்வு வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் ஆகியவை கசிந்ததாக புகார் எழுந்து அந்த விசாரணையின் மூலமாக இந்த செயலி மூலமாக டெலகிராம் வாட்ஸ்அப் செயலி மூலமாகவே இந்த வினாத்தாள்கள் கசிந்ததாக தகவல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அடுத்த ஒரு வாரத்திற்கு டெலகிராம் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசே எடுத்திருக்கிறது. வரும் 22ஆம் தேதி வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் அதற்கு பிறகுதான் டெலகிராம் செயலியை பயன்படுத்த இயலும் என்றும் அதற்கு முன் பயன்படுத்தினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நீட் தேர்வில் முறைகேடு புகார்கள் எழுந்ததை அடுத்து தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை மறு தேர்வாக 22ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவித்திருந்தது. இவ்வாறு நடத்தப்படும் போது கடந்த முறை போல இந்த முறையும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெலகிராம் செயலிக்கு தடை விதித்து மத்திய அமைச்சகம் இப்போது உத்தரவிட்டிருக்கிறது. மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் எடுத்துள்ள நடவடிக்கையின்படி ஒரு இடத்தில் அச்சடிக்கப்படும் அந்த வினாத்தாள்கள் வேறு மாவட்டங்களுக்கோ மாநிலங்களுக்கோ செல்ல முடியாத அளவுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமே இந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் விதித்திருப்பதன் மூலமாக இந்த முறை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதற்கான சாத்தியக்கூறுகள் தொழில்நுட்ப ரீதியாக இல்லை என்று மத்திய தேர்வுகள் முகமை அறிவித்திருக்கிறது. இதனால் வரும் 22ஆம் தேதி வரை டெலகிராம் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.